இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாழாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது ராயப்பன் குடும்பத்தினர் அவரது நினைவு நாளில் இறைவன் அவர் மூலமாக அவருடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அந்த குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இறந்த ராயப்பன் அவர்களுக்கு நிலை வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் இந்த உலகை இறைவன் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின் தம்பதியரும் மேத்யூ ரெபெல்லோ குடும்பத்தினரும் அர்ப்பணிக்கின்றார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து இறை அருள், இறை பாதுகாப்பு தொடர்ந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எட்வின் ஜனனி தம்பதியரும் மர்சி வால்சன் தம்பதியரும் டி.ஏ. சாம் கிறிஸ்டி குடும்பத்தாரும் தனது 62வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற லில்லி பீட்டர் நன்றியறிதலாகவும், தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஆண்டனி மோத்தா நன்றியறிதலாகவும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் தங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும், இமாக்குலேட் ஜோஷ்வி உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், ஜே சூசை மேரி அவருடைய கை கால் எலும்பு முறிவு விரைவில் குணமடைய வேண்டும் என்றும், 3வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜோசப் வருண்குமார் என்னும் குழந்தையின் நலனுக்காகவும் இறையருளுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவருடைய நன்றியறிதலையும் மன்றாட்டுக்களையும் இறைவன் ஏற்று அவர் அனைவருக்கும் தன்னுடைய அருளையும் ஆசிரியும் நிறைவாக கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், நிர்மலா மேரி எட்வர்ட் மைக்கேல் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், தன் வாழ்நாள் முழுவதையும் கல்விக்காக அர்ப்பணித்து கல்வி அறிவை கொடுத்து பிறரை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி அதற்காக தன் வாழ்வையே முழுமையாக அர்ப்பணித்த இறந்த 9வது நாளை நினைவு கூறும் எலிசபெத் லில்லி ருஃபீனா என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும்,
இறந்த ஜோஸ்பின் மல்லவரப்பு, எஸ்டி ஜெசிந்தா, யுவான் ரோஸ், ஏ ஜோசப், பவுலின் சூசைராஜ், அருட்தந்தை டி பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபல்லோ, ஓகே மார்க்ஸ், அந்தோணி அம்மாள் இவர்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அர்ப்பணித்து இறைவன் தன்னுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் இவர்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக அளிக்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிப்பு அருள்பவர் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் நம்முடைய தந்தையின் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் அருளிலும் நல்ல உள்ளத்திலும் நம்பிக்கை கொண்டு நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை பலவீனங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு நாம் நொறுங்குண்ட இதயத்தோடு அவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது இறைவன் நம்மை மன்னித்து நமக்கு நலமான வாழ்வை அருளுகின்றார், நமக்கு மன்னிப்பளித்து நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பாவங்களை ஏற்று அவற்றிற்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகி எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை
பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதரா என்னையே மாற்றுமே அமைதியின் தூதரா என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்கு பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 26 முதல் 27. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பேச்சு மூச்சுகளில் வாயிலில் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வசனங்கள் 24 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா,
நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவிற்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவன் ஆலமரத்தடியில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவன் கண் விழித்து அந்த மரத்தின் மீது இருந்த கிளைகளையும் இலைகளையும் கனிகளையும் பார்த்து கொண்டிருந்தான். பார்த்த பொழுது, இவ்வளவு பெரிய மரம், இந்த மரத்திலே பார்த்தால் இதனுடைய கனிகள் மிக சிறியதாக இருக்கின்றனவே என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அருகிலே அவன் சுற்றி பார்த்த பொழுது அங்கே மெல்லிய கொடி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கொடியிலே மிகப்பெரிய பூசணிக்காய் ஒன்று இருந்ததை பார்த்தான். என்னடா இது, என்ன ஒரு முரண்பாடு பாருங்கள். இவ்வளவு பெரிய மரத்திலே இவ்வளவு சிறிய பழம் இருக்கின்றது. ஒரு மெல்லிய கொடியிலே இவ்வளவு பெரிய பூசணிக்காய் இருக்கிறதே, என்ன கடவுள் இவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரே என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதே அவனுடைய கண்ணின் மீது ஒரு ஆலம்பழம் விழுந்தது. அப்பொழுதுதான் அவன் அறிவு தெளிந்து அவன் சிந்தித்தான், உண்மையாகவே கடவுள் பெரியவர். ஒருவேளை இந்த பூசணிக்காய் இந்த மரத்தில் இருந்து அது என் கண்ணின் மீது இப்பொழுது விழுந்திருந்தால் என் கண் என்னவாக இருக்கும்? அது சிதைந்தல்லவா போயிருக்கும். கடவுள் எல்லாவற்றையும் அழகாகத்தான் செய்திருக்கின்றார். கடவுள் இந்த உலகை படைத்தார்.
கடவுள் தாம் படைத்த உலகை நல்லதென்று கண்டார் என்று தொடக்க நூல் சொல்லுகிறது. கடவுள் நல்லதென்று கண்ட இந்த உலகம் எப்படி இதோ தீமையும் இந்த நன்மையோடு சேர்ந்து வளர ஆரம்பித்து விட்டதே, இந்த உலகிலே தீமையும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோமே, ஏன் இப்படியெல்லாம்? உண்மையாகவே கடவுள் படைத்த உலகம் நல்ல உலகமா அல்லது தீமையான ஒரு உலகமா என்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழத்தான் செய்கின்றது. கடவுள் நல்லதைத்தான் படைத்தார். தாம் படைத்த உலகத்தை நல்லதென்று கண்ட கடவுள் நன்மையின் உருவாகவே இந்த உலகை படைத்தார். ஆனால் அழகை இந்த உலகிலே தீமையை விதைத்தது. நன்மை ஒரு புறம் இருக்கின்ற பொழுது அழகையின் தூண்டுதலினால் இதோ தீமையும் இந்த உலகிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த உலகை நாம் எப்படி புரிந்து கொள்வது? கடவுள் ஏன் இந்த தீமையை அனுமதிக்கின்றார்? கடவுள் நன்மையே உருவானவர். அவர் நன்மையை மட்டும்தானே இந்த உலகிலே உருவாக்க வேண்டும். கடவுள் நல்லவராக இருந்தால் அவர் படைத்த இந்த உலகம் நன்மையாகத்தான் இருக்க வேண்டும். கடவுள் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்த மனிதர்கள் நல்லவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஏன் அவர்களிலும் தீயவர்கள் இருக்கின்றார்கள், கொடியவர்கள் இருக்கின்றார்கள்? எப்படி இந்த உலகை புரிந்து கொள்வது, எப்படி இந்த மனித சமூகத்தை புரிந்து கொள்வது என்று பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கின்றன. இந்த உலகம் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது, உண்மைதான். எந்த அளவுக்கு என்றால் 20ஆம் நூற்றாண்டின் 2வது பகுதியிலும் இந்த 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் தெரியும், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த உலகம் பல நூற்றுக்கணக்கான மடங்கு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. வளர்ச்சி மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிக துரிதமான வளர்ச்சி இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கின்றது. அறிவியல், தொழில்நுட்பம் என்றெல்லாம் அதிகமான அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வேகமாக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. எங்க போய் கொண்டிருக்கின்றோம்? இந்த வேகத்திலே நாம் போனால் என்ன நிகழப்போகிறது என்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழத்தான் செய்கின்றது. வேகமாக உலகம் மாறி வருகின்றது. துரித உலகமாக இந்த உலகம் மாறி வருகின்றது. இந்த கலாச்சாரம் மிக வேகமாக மாறி வருகின்றது. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கின்றது. ஒருவன் வேகமாக குதிரையிலே மின்னல் வேகத்திலே போய் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே சாலை ஓரத்தில் இருந்த ஒருவன் அவனிடத்தில் கத்தி கேட்டான், எங்கே போகிறாய், இவ்வளவு வேகமாக எங்கே போகிறாய் என்று கேட்டான். அவன் பதில் சொல்வது கூட அதற்குள்ளாக அவன் கடந்து போய்விட்டான். வேகமாக அவன் சொன்னான், நான் எங்கே போறேன் எனக்கே தெரியாது, நானா முடிவு பண்றேன், இந்த குதிரை தான் முடிவு செய்கிறது நான் எங்கே போகிறேன் என்று, அதுதான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறது, எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றான். பல நேரங்களிலே நம்முடைய கையில் எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுளும் வேகமாக செயலாற்ற வேண்டும், விரைந்து செயலாற்ற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எல்லாமே உடனடியாக நிகழ வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. உடனடி கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. எதுவானாலும் உடனடியாக எனக்கு கிடைக்க வேண்டும், நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைய தலைமுறையினர் வளர்ந்து வருகிறார்கள். என்னால் பொறுக்க முடியாது. பொறுமை என்பது இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது. சகிப்புத்தன்மை என்பது இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எதையும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. நான் விரும்புவதை விரும்புகின்ற நேரத்தில், விரும்புகின்ற விதத்தில் எனக்கு அது கிடைத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமுதாயம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை தான் இன்றைக்கு இருக்கிறது. அதுபோலவே கடவுளும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய தன்மை என்ன என்பதை இயேசு இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். கடவுளுடைய தன்மை என்ன? நாம் விரும்புகின்ற வகையிலே கடவுள் இருக்கின்றாரா? கடவுள் பொறுமையுள்ளவர், கடவுள் பொறுமையாக செயல்படுகின்றவர் என்பதை இயேசு இதோ இன்றைக்கு நம் முன்பாக எடுத்துரைக்கின்றார். கடவுள் வேகமாக செயல்படுபவர் அல்ல. நம்முடைய வேகத்திற்கு ஏற்ப அவர் செயல்படுவதில்லை. அவர் பொறுமையுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மன்னிப்பு அளிப்பவர் என்று இறைவனுடைய இயல்பை இயேசு எடுத்துரைக்கின்றார். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் கூட அதைத்தான் சொல்கிறது. ஆண்டவர் பொறுமையுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மன்னிப்பு அளிப்பவர், அருளும் இரக்கமும் நிறைந்தவர் என்ற இறைவனின் பண்புகளை முன்னிலைப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இப்படி
நாம் செல்லுகின்ற வேகத்திலேயே, நாம் சிந்திக்கின்ற விதத்திலேயே கடவுளும் சிந்திப்பதில்லை. கடவுளுடைய சிந்தனைகள் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. எல்லாமே உடனடியாக நிகழ வேண்டும், மாற்றம் உடனடியாக நிகழ வேண்டும், தீமை இந்த உலகத்தை விட்டு அகல வேண்டும் என்று நாம் பல்வேறு கனவுகளை காணலாம். ஆனால் கடவுள் பொறுமையோடு செயல்படுகின்றார். இதோ விதைகளை விதைக்கின்றவர் நல்ல விதைகளைத்தான் விதைத்தார். ஆனால் களைகள் வயலிலே தோன்றிவிட்டன. எப்படி இந்த களைகள் வந்தன? அழகையினுடைய தூண்டுதல். பகைவன் இதையெல்லாம் விதைத்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார் அந்த நிலக்கிழார். பகைவன் விதைத்திருக்கின்றான். ஆகவே நல்ல விதைகளை கடவுள் விதைக்கின்றார். ஆனால் பகைவன் இதோ களைகளையும் விதைக்கின்றான். பணியாளர்கள் சொன்னார்கள், நாம் களைகளை உடனடியாக பிடுங்கி போட்டு விடலாம், களைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். இதுதான் பணியாளர்களுடைய மனநிலை. ஆனால் அந்த நிலக்கிழார் என்ன சொன்னார்? வேண்டாம், இரண்டையும் வளர விடுங்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. களைகளை உடனடியாக பிடுங்கி போடுவதுதானே புத்திசாலித்தனம். இவர் என்ன இரண்டையும் வளர விடுங்கள் என்று சொல்கின்றார்? அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் அப்படித்தான் செயல்படுகின்றார். மனிதர்களை பொறுத்தவரையில் கடவுள் அப்படித்தான் செயல்படுகின்றார். கடவுள் நன்மையையும் தீமையையும் வளர விடுகின்றார். கடவுளுக்கு தெரியும் தீமை என்று. இருப்பினும் தீமையையும் இந்த உலகிலே வளருவதற்கு அனுமதிக்கின்றார். அது அவருடைய கையாளாகாத தனம் அல்ல என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்கின்றது. கடவுள் இப்படி பொறுமையோடு இருப்பது கடவுளுடைய கையாளாகாத தனம் அல்ல. மாறாக அவர் ஆற்றல் நிறைந்தவராக இருந்த போதும் கூட கடவுள் பொறுமையோடு இருக்கின்றார். கடவுள் ஆற்றல் மிக்கவர், எதையும் செய்யக்கூடியவர், உடனடியாக நம்மை விட விரைந்து செயல்படக்கூடியவர் தான். ஆனால் கடவுள் அப்படி செயல்படுவதில்லை. இந்த ஒரு சிந்தனையை நாம் இன்று உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, பணியாளர்களுடைய சிந்தனை எல்லாம், அவருடைய கண்ணோட்டம் எல்லாம், அவர்களுடைய பார்வையெல்லாம் இதோ களைகள் மீதே இருந்தன. அவர்கள் சென்று பார்த்த பொழுது களைகள் நிறைய முளைத்திருந்ததை பார்த்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதோ நம்முடைய நிலத்திலே நாம் விதைகளைத்தானே விதைத்தோம், நல்ல விதைகளைத்தானே விதைத்தோம், கோதுமை விதைகளைத்தானே விதைத்தோம், நிறைய களைகள் முளைத்திருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். களைகள் மீது அவர்களுடைய பார்வை இருந்தது. ஆனால் அந்த நிலக்கிழாருடைய பார்வை கோதுமை மீது இருந்தது. நீங்கள் களைகளை பிடுங்குகின்றேன் என்று சொல்லி நீங்கள் கோதுமை பயிரையும் ஒருவேளை பிடுங்கிவிடக்கூடும். ஆகவே தீமையின் பொருட்டு நன்மையானது இங்கே பாதிக்கப்படக்கூடாது. தீயவர்களின் பொருட்டு நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இதோ நான் 4 களைகளை பிடுங்குகின்றேன் சொல்லி நீ கூடவே ஒரு பயிரையும் பிடுங்கி போட்டு விடக்கூடாது. ஆகவே இரண்டையும் வளர விடுங்கள் என்கிறார். ஏனென்றால் கோதுமை பயிரையும் களைகளையும் பார்த்தால் இரண்டுக்கும் வேற்றுமை தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆகவே பிடுங்குகின்ற பொழுது தெரியாமல் இரண்டையும் பிடுங்கி விடக்கூடிய அபாயம் இருக்கிறது கண்டிப்பாக. ஆகவேதான் அவர் சொன்னார், உங்களுடைய பார்வை இதோ களைகள் மீது இருக்கிறது, என்னுடைய பார்வையோ இந்த கோதுமை பயிர்கள் வீணாகாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை அவர் உணர்ந்து அவர் இவ்வாறு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பார்வை இந்த உலகிலே தீமையின் மீது இருக்கின்றது. இந்த உலகிலே எத்தனையோ தீமைகள் இருக்கின்றன என்று நிறைய பேர் புலம்புகிறார்கள். ஏன் செய்திகளும் செய்தித்தாள்களும் இன்று எதை முன்னிலைப்படுத்துகின்றன? தீமைகளைத்தான். இந்த உலகில் நடக்கின்ற எதிர்மறையான விஷயங்களைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று பலவிதமான தீய வன்முறைகளை எல்லாம் முன்னிலைப்படுத்துகின்ற இந்த செய்தி ஊடகங்கள் நன்மைகளை பற்றி பேசுகின்றனவா? எவ்வளவோ நன்மைகள் இந்த உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ பேர் மனிதாபிமான முறையோடு நடந்து கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் பற்றி உதவி செய்கின்றார்கள். வளர்ச்சிக்கான பணிகள் நடைபெறுகின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை. நல்ல உள்ளங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்துவதில்லை. தீமைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற உலகமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கடவுள் எதை முன்னிலைப்படுத்துகிறார் என்றால் நன்மையை முன்னிலைப்படுத்துகின்றார். நல்லவர்களை கடவுள் பாதுகாக்க விரும்புகின்றார். இதைத்தான் நாம் இன்று உணர்ந்து கொள்ள இன்ற இறைவார்த்தை அழைப்பு கொடுக்கின்றது. எனவே தீமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்லவர்களை பாராட்டுங்கள், நல்லவை வளருவதற்கு உதவி செய்யுங்கள். தீமைகளை அழிக்கின்றேன் என்ற பெயரிலே நல்லவர்களையும் அழித்து விடாதீர்கள். தீமையை நான் இதோ வேறு இருக்க போகிறேன் என்று சொல்லி நல்லவர்களை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள். நல்லவற்றை நாம் பார்த்து பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவை வளருவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். தீமையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதனால் தீமைதான்
இதோ மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்று உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. தீமையை பற்றி அதிகமாக பேசுவதனால் ஏதோ இந்த உலகமே மோசமானதாக போய்விட்டதாக ஒரு மாயை உருவாகிறது. ஏனென்றால் நல்லவற்றை பற்றி யாரும் பேசுவதில்லை. எவ்வளவோ நன்மைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் படைத்த உலகம் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது. இந்த அழகான உலகில் இருக்கின்ற அழகானவற்றையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. மனிதர்களும் இருக்கின்ற நல்ல பண்புகளை எல்லாம் நாம் பார்ப்பதில்லை. நாம் தீயவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை பற்றி அதிகமாக பேசுவதனால் ஏதோ இந்த உலகமே தீமையானதாக இருப்பதாக ஒரு மாயை தோன்றுகின்றது. கடவுள் நன்மையை பார்க்கின்றார், நல்லவர்களை பாதுகாக்கின்றார். ஆகவே நாமும் நல்லவற்றை போற்றி பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை இன்ற இறைவார்த்தை கொடுக்கின்றது. மூன்றாவதாக எல்லோருக்கும் இருக்கின்ற கேள்வி, கடவுள் நினைத்தால் தீமையை அழித்து விடலாம். ஏன் கடவுள் தீமைகளை அனுமதிக்கின்றார்? தீயவர்களை ஏன் கடவுள் அனுமதிக்கின்றார் என்ற கேள்வி பொதுவாகவே இருக்கின்றது. நல்லவர்களை கடவுள் பாதுகாக்கின்றார், நல்லவர்கள் சார்பாக கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் தீமை இந்த உலகத்தில் இருக்கின்றது? ஏன் தீயவர்களை கடவுள் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்? உண்மையில் பார்க்க போனால் இந்த தீமைதான் அதிகமாக வளர்வதாக தோன்றுகிறது. தீயவர்கள் தான் அதிகமாக அவர்கள் வாழ்வதாக தோன்றுகிறது. நல்லவர்களை விட தீயவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், ஆடம்பரமாக வாழ்கிறார்கள், அவர்கள்தான் நிறைவாக வாழ்வதாக தோன்றுகிறது. நல்லவர்களுக்கு உண்மையிலேயே இப்பொழுது நல்லவர்களுக்கெல்லாம் காலமே இல்லை, தீயவர்களுடைய காலம் போலும் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நிலக்கிழார் சொன்ன வார்த்தைகள், இரண்டையும் வளரவிடுங்கள், இரண்டையும் வளரவிடுங்கள். கலையாக மட்டும்தான் இருக்கும். இதோ இந்த கோதுமை பயிர்கள் விளைந்து வருகின்ற பொழுது அவை கோதுமை கதிர்களை கொடுக்கும். அவை விளைந்த பிறகு அந்த கோதுமை கதிர்களை பார்த்து இவையெல்லாம் கோதுமை, இவையெல்லாம் களை என்று எளிதாக நம்மால் கண்டுகொள்ள முடியும். எப்பொழுதென்றால் அவை வளர்ந்த பிறகுதான் கண்டுகொள்ள முடியும். அப்பொழுது நீங்கள் முதலில் களைகளை அறுத்து எடுத்து தீச்சூளையில் போடுங்கள், கோதுமையோ என்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் கனி உள்ளவர், பொறுமையுள்ளவர். தீமையை வளர விடுகின்றார், உண்மைதான். ஆனால் இந்த தீமையின் எதிர்காலம் என்னவென்றால், அதனுடைய முடிவு என்னவென்றால், இறுதியில் அவையெல்லாம் அறுக்கப்பட்டு அவை தீச்சூளையிலே போடப்படும். நல்ல பயிர்கள் எல்லாம், கோதுமை பயிர்கள் எல்லாம் களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கப்படும். நல்லவர்கள் இறைவனின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளிர்வார்கள் என்று இறைவார்த்தை சொல்கின்றது. கதிரவனைப் போல ஒளிர்வார்கள். மற்றவையெல்லாம் தீச்சூளையில் தான் தள்ளப்படும். இறைவன் பொறுமையோடு இருக்கின்றார், பொறுமையோடு செயல்படுகின்றார். ஆனால் அதற்காக கடவுள் கையாளாதவரோ அல்லது தீமையை விரும்புகிறவரோ அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது இந்த மனநிலையை நாம் உள்வாங்கி, இறைவனின் இயல்பை உள்வாங்கி நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைவனை நாம் வீணாக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நாம் நன்மையை பற்றி கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். நல்லவர்களுக்கு இறைவன் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்றார். நல்லவர்கள் வாழ்வதற்கு இறைவன் துணையாக இருக்கின்றார். நல்லவர்களுக்கு உரிய சன்மானத்தை இறைவன் நிச்சயமாக கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது தீயவர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைவதைப் போல தோணலாம், அவர்கள்தான் உயர்வதைப் போல தோணலாம், அவர்கள்தான் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதைப் போல தோணலாம், அவர்களுக்கு துன்பமே இல்லாதது போன்று தோன்றலாம். ஆனால் அது கண்டிப்பாக நிரந்தரமானதல்ல. இறுதியிலே அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இறைவன் நமக்கு இன்று ஆறுதலான செய்தியாக கொடுக்கின்றார். நல்லவர்களுக்கு இறைவன் இதோ பாதுகாப்பாக இருந்து அவர்கள் கதிரவனைப் போல இறை அரசில் ஒளிர்வார்கள் என்ற நற்செய்தியை இறைவன் தருகின்றார். இந்த ஒரு சிந்தனையை உள்வாங்கி நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக, பலன் தருகின்றவர்களாக, கோதுமை மணிகளாக இந்த உலகிலே வளர்ந்து இறைவனுக்கேற்ற பலன் தருகின்றவர்களாக மாறி இறை அரசில் கதிரவனைப் போல ஒளி வீசுகின்றவர்களாக நாம் மாற இறை அருளுக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனின் கனி உள்ளத்தையும், பரிவுள்ளத்தையும், அன்பான உள்ளத்தையும், பொறுமையுள்ள குணத்தையும், சகிப்புத்தன்மையையும் நாம் நமதாக்கிக் கொள்ள இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மீது அக்கறை கொண்டு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற நல்ல இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் இப்பொழுது எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, திரு அவை முன்னெடுக்கும் மாற்றத்திற்கான எல்லா செயல்பாடுகளிலும் ஆவியை தந்து காலத்திற்கேற்ப வளர்ச்சியையும் வாழ்வையும் தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, தலைவர்கள் ஒன்றுபட்டு உண்மைக்கு சான்று பகர்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய வழியில் நடத்திட அவர்களை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, பலியிலே பங்கெடுக்கும் நாங்கள் அனைவருக்கும் பயன் தருகின்ற உன்னத வாழ்வு வாழ்ந்திட எம்மை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, தீமையின் சக்திக்கு நாங்கள் அடிபட்டு போகாது எங்களை காத்துக்கொள்ள அருள் தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நிறைவே இறைவா, அன்றாட வாழ்வில் நாங்கள் எங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள உம்மோடு இருப்பதே மேலானது என்பதை உணர்ந்து நடந்திட எம்மை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தே என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தே என்னையே அன்புடனே.
அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேனே 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 ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீ. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீ, காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ, உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் அனைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை
உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், பங்குடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறும் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் பிள்ளைகளையும் கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா,
உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தெய்வமே, இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் கொண்டிருக்கின்ற அக்கறைக்காகவும் உம்முடைய கனி உள்ளத்துக்காகவும் உம்முடைய சகிப்புத்தன்மைக்காகவும் நாங்கள் தவறுகள் செய்கின்ற பொழுதும் நாங்கள் மனம் மாறி உம்மிடம் வருவதற்காக எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற வாய்ப்புக்காகவும் இறுதி வரை எங்களின் இறப்பு வரை நீர் எங்களோடு கனி உள்ளத்தோடு நடந்து கொள்கின்றீர் என்பதை இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு எடுத்து இயம்பியிருப்பதற்காகவும் நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக இறைவன் இருக்கின்றார் என்ற நற்செய்தி எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்லவராக இருக்கின்றீர், ஆகவே நன்மையை பார்க்கின்றவராக இருக்கின்றீர். உம்மை போல நாங்களும் இந்த உலகிலே நன்மையை வளர்க்கின்றவர்களாக நன்மையை பார்க்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்திருள வேண்டுமா எம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற அனைவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவருடைய நல்ல உள்ளத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தை ஏற்று தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் உதவிகளையும் அளித்து அவருடைய வாழ்வை உம்முடைய பாதத்திலே அவர்கள் நலமுடன் வாழும் தரலை பொழுதல வேண்டுமாய் மிகழ்ச்சி மன்றாடுகின்றோம். ராயப்பன் குடும்பத்தினர் அவருடைய இறந்த நாளிலே நீர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலை நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இறந்த ராயப்பன் அவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுத்தருளும். சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின் குடும்பத்தினரும் மேத்யூ ரெபெல்லோ குடும்பத்தினரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றார்கள். மேலும் இந்த உலகை கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். அவருடைய ஜெபத்தை ஏற்று அவருடைய கருத்தை ஏற்று இந்த உலகுக்கு நீர் நலத்தை அருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த வைரஸினுடைய தாக்குதலிலிருந்து மக்கள் மீண்டு எழ வேண்டும் என்றும் ஆலயங்களிலே மீண்டும் வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நீர் அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எட்வின் ஜனனி, மர்சி வால்சன், டி.எஸ். சாம் கிறிஸ்டி குடும்பத்தினர் நன்றி செலுத்துகின்றார்கள். அவருடைய நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். தனது 62வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற லில்லி பீட்டர் என்பவரின் நன்றியறிதலை ஏற்றருளும். தனது பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற ஆண்டனி மோத்தா என்பவரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை ஆசீர்வதித்தருளும். அந்த நிறுவனத்தை வழிநடத்துகின்றவர்களையும் அதில் பணி செய்கின்றவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். இம்மாக்குலேட் ஜோஷ்வி என்னும் குழந்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அந்த குழந்தைக்கு நல்ல உடல் உள்ள நலனை தந்து தொடர்ந்து உடைய அன்பு குழந்தையாக அந்த குழந்தை வளர தேவையான சக்தியையும் அருளையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் மிகழ்ச்சி மன்றாடுகின்றோம். சூசை மேரி என்பவர் தன்னுடைய கை கால் எலும்பு முறிவு விரைவில் குணமடைய வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அவருடைய கருத்தை ஏற்று அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள வேண்டுமாய் மிகழ்ச்சி மன்றாடுகின்றோம். தனது 3வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஜோசப் வருண்குமார் என்னும் குழந்தையை ஆசீர்வதித்தருளும். தூய ஆவியாரின் கொடைகளை அந்த குழந்தையின் மீது பொழிந்து அந்த குழந்தையை உமக்கு கொண்ட குழந்தையாக வளரச் செய்தருளும். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இந்த திருப்பலியில் நன்றி செலுத்துகின்ற நிர்மலா மேரி, எட்வர்ட் மைக்கேல் குடும்பத்தினரை தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் மிகழ்ச்சி மன்றாடுகின்றோம். இறந்த அருட்தந்தை டி. பாக்யநாதன், ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ் அந்தோனியம்மாள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களையும் ஏ. ஜோசப், பவுலின் சுசேராஜ், இவான் ரோஸ், எஸ்.டி. ஜெசிந்தா, ஜோஸ்பின் மல்லவரப்பு இறந்த 9வது நாளை நினைவு கூறுகின்ற எலிசபெத் லில்லி ருஃபீனா என்பவர்களை உம்முடைய அருள் நிறைந்த இரக்கத்தினால் ஏற்று அவர்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக அளிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
மார்ச் மாதம் 20ஆம் தேதி இறை மக்களோடு இணைந்து இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு 4 மாதங்கள் நிறைவடைகின்றன. இறைமக்கள் இல்லாமல் திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. இருப்பினும் நாம் பேறு பெற்றவர்கள்தான். நம்முடைய இல்லங்களிலே இருந்து கொண்டு திருப்பலியை நாம் கண்டு இறை அருளை பெறுவதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த ஆலயத்திலே நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தப்படுகின்ற திருப்பலிகளை நிறைய பேர் கண்டு இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொண்டிருப்பதாக பலர் சொல்லுகின்றீர்கள். உண்மையாகவே அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. உங்களுக்கெல்லாம் இறை வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வீடுகளில் இருப்பதனால் இன்னும் அதிகமான பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் இறைவனுடைய அருள் நம்மோடு இருக்கின்றது என்று நாம் நம்ப வேண்டும். இப்பொழுது குடும்பங்கள் கொஞ்சம் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே இந்த வாய்ப்பு நமக்கு குடும்பமாக சேர்ந்து திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே தீமைகள் இருந்தாலும் அவற்றிலும் ஏதோ நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து நன்மைகளை பற்றி கொண்டு அதை நாம் மிகைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் ஒருபொழுதும் தளர்ந்து விடக்கூடாது. இறைவன் தீமைகளை அனுமதிக்கின்றார். அப்படித்தான் இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே நாம் அனுபவிக்கின்ற இந்த லாக்டவுன் உண்மையானவே மிகப்பெரிய ஒரு சவாலாக சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. முன் எப்போதும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்நாளில் நாம் அனுபவித்திராத ஒரு நிகழ்வை நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கின்றது. ஆகவே நாம் இந்த அனுபவங்களை நல்ல அனுபவங்களாக மாற்றி நல்லவற்றை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய இறை நம்பிக்கையிலே நாம் இன்னும் ஆழப்படவும், இறை விசுவாசத்திலே நாம் இன்னும் உறுதியாக இருக்கவும், இறைவனை இன்னும் ஆழமாக உறுதியாக பற்றி கொண்டிருக்கவும், இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இன்னும் பலப்படுத்திக் கொள்ளவும் இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக இந்த சோதனையிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விரைவில் மீண்டு எழுவோம். இறைவன் நம்மை கண்டிப்பாக அழிவுக்கு விட்டுவிட மாட்டார். தீமையின் ஆதிக்கத்திற்கு இறைவன் நம்மை விட்டுவிட மாட்டார். இறைவன் நமக்கு இந்த தீமையை அனுமதித்திருக்கின்றார். உண்மைதான், தீமை இறைவன் கொடுக்கவில்லை, இந்த தீமை அனுமதித்திருக்கின்றார். கலைகள் வளர இறைவன் அனுமதித்தது போல இந்த தீமையையும் இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கின்றார். எனவே இதன் மூலமாக நாம் இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் இறைவன் நம் விரும்புகின்றார். இந்த உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற உலகிலே இறைவனை பற்றி சிந்திக்க கூட நமக்கு நேரமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இருந்து கொண்டிருந்த நமக்கு இதோ இறைவன் அதற்கெல்லாம் ஒரு தடை போட்டு இப்பொழுது நம்மை நிறுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், இறைவனை பற்றி கொள்வோம், இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதோ ஆலயங்கள் மூடப்பட்டாலும் தொடர்ந்து திருப்பலிகள் இந்த பீடத்தில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நம் வீடுகளில் இருந்து கொண்டு இந்த திருப்பலியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருவிருந்திலே பங்கெடுக்க முடியாத ஒரு கவலைதான் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையாகவே இது வருத்தமான ஒன்றுதான். இருப்பினும் இதிலிருந்து நாம் மீண்டு எழுந்து விரைவாக நம் ஆலயங்களிலே திருப்பலி பங்கெடுத்து திருவருட்சாதனைகளை பங்கெடுக்க இறைவன் நமக்கு அருள் புரிவார். இந்த 2021ஆம் ஆண்டிலே இறைவன் நம்முடைய பங்கிற்கு 3 புதிய அருள் தந்தையர்களை அனுப்பியிருக்கின்றார். 3 உதவி பங்கு தந்தையர்கள் புதிதாக நம்முடைய பங்கிற்கு வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு நேரங்களிலே வெவ்வேறு நாள்களிலே வந்தார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். இருப்பினும் இன்றுதான் 3வரும் ஒன்றாக திருப்பலியை நிகழ்த்துகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். இந்த தொன்போஸ்கோ திருத்தலத்தில் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அருட்தந்தை ஸ்டானிஸ்லாஸ் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். உதவி பங்கு தந்தையாக அவர் தொடர்ந்து இந்த பங்கிலே இந்த ஆண்டும் தொடர்ந்து பணி செய்கின்றார். அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதோடு 3 அருள் தந்தையர்களை இறைவன் சென்னை சலேசிய மாநில தலைவரின் வழியாக நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் இறை வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கும் அருள் சாதனை நிறைவேற்றுவதற்கும் இறை மக்களின் நலனுக்காக
அவர்கள் இந்த பங்கிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். சகாய அன்னையின் வழியாக டொன்போஸ்கோவினால் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருள் தந்தையர்களை நம்முடைய பங்கிற்கு பணி செய்வதற்காக, உதவி பங்கு தந்தையர்களாக இறைவன் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அருள் தந்தை லூர்துசாமி அவர்கள் மிகுந்த அனுபவத்தோடு அவர் இங்கே வந்திருக்கின்றார். சென்னையிலே, பெரம்பூர், பிராட்வே போன்ற நிறுவனங்களிலே தலைமை ஆசிரியராக பல ஆண்டுகள் பணி செய்தவர். திருப்பத்தூர், டொமினிக் சாவியோ, வரதராஜன்பேட்டை, பன்னூர் போன்ற இடங்களெல்லாம் தலைமை ஆசிரியராக தன் வாழ்நாள் முழுவதும் கல்விக்காகவே அர்ப்பணித்தவர். பணி நிறைவு அடைந்த பிறகும் அவர் தொடர்ந்து கல்வி பணியிலேயே இது நாள் வரையில் அவர் நீடித்திருந்தார். காரைக்கால் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் கல்வியியல் கல்லூரி உருவாவதற்கு காரணமாக இருந்து, தருமபுரியிலே ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், கல்வியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, இந்த கல்லூரிகளெல்லாம் முதன்மை தந்தையாக, இல்ல தந்தையாக பணியாற்றினார். கடந்த 8 ஆண்டுகளாக காட்பாடி தூய வளனார் இல்லத்தின் இல்ல தந்தையாகவும், அதோடு அங்கிருக்கின்ற சென்ட் மேரிஸ் பிஎட் காலேஜினுடைய செயலாளராகவும் அவர் பணியாற்றினார். இப்படி கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்து பலருடைய வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கு உதவி செய்து அவர்களுக்கு ஒளியேற்றி அவருடைய வாழ்வை ஒளிர வைத்த தந்தையவர்கள், அவருடைய நிழலிலே நாங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றோம் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த குருவாக இப்பொழுது இந்த குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தந்தையுடைய அனுபவமும், அவருடைய அறிவும், அவருடைய அன்பும் பாசமும் கனிவுள்ளமும் நம் அனைவருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக அவருடைய அன்பை நாம் பருகி நாம் இறையருளே மகிழ்ந்திருக்க நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள் நலனைத்து நமக்காக பணி செய்ய அவருக்கு ஆற்றலை அளிக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபித்து அவரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். தந்தை அருள் தந்தை மரின் லூயிஸ் அவர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய எனக்காக ஜெபியுங்கள். நன்றி. அருட்தந்தை முடியப்பன் அவர்கள், அவரும் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், போலூர், காட்பாடி, பன்னூர் ஆகிய இடங்களெல்லாம் தலைமை ஆசிரியராக பணி செய்து தன்னுடைய பணியை நிறைவு செய்து பள்ளியிலே நிறைவு செய்யாமல் மீண்டும் அதை தொடர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நம்முடைய பள்ளியினுடைய முதல்வராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். முதல்வராகவும் சலேசிய குழுமத்திலே உதவி இல்ல தந்தையாகவும் பங்கிலே உதவி பங்கு தந்தையாகவும் அவர் பொறுப்பேற்கின்றார். எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர் இங்கே செய்ய போகின்ற பணிகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், டொன்போஸ்கோ அவரை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், அன்னையின் அருளோடு அவர் செயலாற்ற வேண்டும் என்றும் அவரை நாம் வாழ்த்துவோம். மிகுந்த அன்போடும் பொறுமையோடும் செயலாற்றக்கூடிய தந்தை அவர்கள் அமைதியானவர், ஆனால் அவர் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றக்கூடியவர். எனவே தந்தை அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பது நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. தந்தை அவர்களை பங்கின் அருள் தந்தையர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இறைமக்கள், பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இறைவன் அவருக்கு நல்ல உடல் நலனை தந்து தொடர்ந்து பணியாற்ற அவருக்கு சக்தியையும் அருளையும் அளிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து அவரை வரவேற்போம். புனித ஜான் பாஸ்குடைய திருத்தலத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இங்கே வந்த தருணம் முதல் இதனால் வரை என்னை வரவேற்று ஜெபித்து ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி வரக்கூடிய நாள்களிலே என்னுடைய பணியில் நீங்கள் உறுதுணையாக இருந்து வழிநடத்துமாறும் ஜெபிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. அருட்தந்தை பாரதி பெர்னாட் ஷா குருவாகி 5
5வது ஆண்டிலே அவர் நடைபயின்று கொண்டிருக்கின்றார். இளமை துடிப்புள்ள ஒரு குருவானவர். கடந்த ஆண்டுகளிலே அவர் தொன்போஸ்கோ கல்லூரி தருமபுரியிலும், கடந்த 2 ஆண்டுகளாக பிரான்சிஸ் சேவியர் ஆலயம் பிராட்வேயில் பணி செய்த பிறகு அவர் இந்த ஆண்டு நம்முடைய பங்கிற்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் தெளிந்த சிந்தனையோடும் அதோடு மிக ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற மனிதராகவும் அவர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய PhD படிப்பை படித்து கொண்டிருக்கின்றார். அதோடு இந்த பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாகவும் பொருளாளராகவும் பொறுப்பையும் ஏற்றிருக்கின்றார். அது அவருடைய தாராள மனதை காட்டுகின்றது. ஆகவே படிப்போடு சேர்ந்து இந்த பணிகளையும் ஆற்றுவதற்கு அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பங்கிற்கு வருகை புரிந்திருக்கின்றார். அவர் திருத்தொண்டராக இருந்த பொழுதே இந்த பங்கிலே வார இறுதி நாட்களிலே பணி செய்திருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து நம்முடைய பங்கிற்கு அவர் இப்பொழுது வருகை புரிந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நல்ல நண்பராக பல ஆலோசனைகளை கொடுத்து எல்லோரையும் வழிநடத்துகின்றவராக, இளமை துடிப்போடு செயல்படுகின்றவராக, சிந்தனை தெளிவோடு செயல்படுகின்றவராக அவர் இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல நண்பராகவும் எனக்கு இருக்கின்றார். 2 ஆண்டுகள் அவர் என்னோடு தருமபுரியில் இருந்தார். இப்பொழுது அவர் நம்முடைய பங்கிற்கு வருகை புரிந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. கண்டிப்பாக அவர் வழியாக நாம் இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆக்கப்பூர்வமான பணிகளை அவர் செய்வதற்கு துடிப்புடன் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த பங்கு அவருடைய காலத்திலே இன்னும் அதிகமான வளர்ச்சியை காண வேண்டும் என்று நாம் அவரை வாழ்த்துவோம். சின்ன சாமியார் அவர் இருக்கிறதுலே. ஆகவே சின்ன சாமியார் அப்படின்னாலே எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை அவர். ஆகவே எங்களுக்கும் செல்லப்பிள்ளை தான் அவர். நம்ம எல்லோருக்கும் செல்லப்பிள்ளையாக அவர் இருக்கின்றார். எனவே குடும்பத்தினுடைய சிறிய பிள்ளை, செல்லப்பிள்ளை, அவரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் அவருக்கு இன்னும் நிறைய அருளை கொடுத்து அவர் தன்னுடைய குருத்துவ பணியிலே ஆக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் பணி செய்ய இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம், அவரோடு ஒத்துழைப்போம். அவரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. பயிருக்கு பதிலாய் கலையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். பயிருக்கு பதிலாய் கலையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். உடனுலரட்டும் என்றே பொது
போக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தார். கலைகளை அகற்றி காத்திருந்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னி தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க. இனிமையே, எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகிய ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை காண அருள் புரியும். அருள்மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. ஆமென்.